ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டீ ரெடியா? வாங்க டீயோட பேசலாம். ஒரு விஷயம் கவனிச்சிருக்கீங்களா? நம்ம தேவையில்லாத ஒரு பொருள வாங்குறதுக்கு முன்னாடி, நம்ம பிரெயின் எப்பவும் அதுக்கு ஒரு நல்ல ரீசன் குடுக்கும். இது நல்ல ஆஃபர், இது கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு தேவைப்படும். இது இல்லாம இருக்கவே முடியாதுன்னு. அந்த மொமெண்ட்ல அந்த ரீசன் ரொம்ப கன்வின்சிங்கா இருக்கும். ஆனா சில நாள் கழிச்சு அந்த பொருள பார்க்கும்போது, நான் இத ஏன் வாங்குனேன்னு நமக்கே புரியாது. அப்போ நமக்குள்ளேயே ஒரு கேள்வி வரும். அந்த நேரத்துல இது உண்மையிலேயே நமக்கு தேவையில்லையா? அல்லது பிரைன் நம்மள வாங்க வச்சுதான்னு? நம்ம ஷாப்பிங் டெசிஷன்ஸ நம்ம நெனைக்கிற அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்றோமா? அல்லது நமக்கே தெரியாம சில விஷயங்கள் நம்மள வாங்க வைக்குதான்னு? அத புரிஞ்சுக்கிட்டா அடுத்த முறை ஷாப்பிங் பண்ணும்போது, ஒரு பொருள வாங்கணுமா? வேண்டாமான்றத முடிவு பண்ற விதமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம். வாங்க அத கொஞ்சம் சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, டிஸ்கவுண்ட்ஸ் நான் சேவ் பண்றேன்னு நெனைக்க வைக்குது. ஒரு ட்ரெஸ்ஸ பார்க்குறீங்க. அதோட ஒரிஜினல் பிரைஸ் 1000. இப்போ 700. உடனே நம்ம பிரெயின் 300 சேவ் பண்ணிட்டேன்னு சொல்லும். அந்த ட்ரெஸ் நமக்கு தேவையே இல்லன்னா, நம்ம 300 சேவ் பண்ணல. 700 செலவு பண்ணியிருக்கோம். இதே தான் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லயும் நடக்கும். ஒரு பொருள் வாங்குனா இன்னொன்னு ஃப்ரீ. ஃப்ரீன்னு கேட்டதும் நமக்கு அது ஒரு நல்ல டீல் மாரி தெரியும். ஆனா நமக்கு அந்த 2 பொருளும் தேவையா? சில நேரம் ஒரு பொருள் கூட வாங்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. ஆனா ஃப்ரீயா கிடைக்குதுன்றதுக்காக இன்னொன்னையும் சேர்த்து வாங்கிருவோம். அடுத்த முறை டிஸ்கவுண்ட் அல்லது பை ஒன் கெட் ஒன் ஆஃபர பார்க்கும்போது, இந்த ஆஃபர் இல்லாம இருந்திருந்தாலும் நான் இத வாங்கியிருப்பேனான்னு யோசிங்க. ஆன்சர் இல்லன்னா வாங்காதீங்க. அது சேவிங்ஸ் இல்ல. அது அன்னெசசரி ஸ்பெண்டிங். நம்பர் 2, அர்ஜென்சி நம்ம யோசிக்காம முடிவு எடுக்க வைக்குது. ஆன்லைன் ஷாப்பிங்ல சில வார்த்தைகள் நம்ம பிரெயின ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்ண வைக்கும். ஒன்லி 2 லெஃப்ட், சேல் எண்ட்ஸ் டுநைட், லாஸ்ட் ஃபியூ ஹார்ஸ் டீல். அத பார்த்ததும் இப்பவே வாங்கணும்னு தோணும். ஆனா நேத்து வர அந்த பொருள் நமக்கு தேவையே இல்ல. இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளோ அவசரம்? ஏன்னா நம்ம ஆசைக்கு ஒரு டெட்லைன் குடுத்துருக்காங்க. உண்மையிலேயே தேவையான பொருள்னா, ஒரு நாள் வெயிட் பண்ணாலும் அது தேவையான பொருளா தான் இருக்கும். அதனால ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ணுங்க. 24 ஹவர் ரூல். ஒரு பொருள் பிடிச்சா உடனே பேமெண்ட் பண்ணாதீங்க. கார்ட்ல ஆட் பண்ணி வைங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க. அடுத்த நாள் மறுபடியும் அத ஓப்பன் பண்ணி பாருங்க. இன்னும் இத வாங்கணும்னு தோணுச்சுன்னா வாங்குங்க. ஆனா அத வாங்கணுன்ற ஆசை போயிருச்சுன்னா, அது உங்களுக்கு தேவையில்லாத பர்ச்சேஸா இருந்திருக்கலாம். நம்பர் 3, சோஷியல் மீடியா நமக்கு தேவைய உருவாக்குது. இப்போ இது ரொம்ப காமன் ப்ராப்ளம். ஒரு ஹேண்ட்பேக், ஒரு கிச்சன் கேட்ஜெட், ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம ஒரு முறை பார்க்குறோம். அடுத்த நாள் மறுபடியும் அதே மாதிரி ஒண்ணு. மறுபடியும், மறுபடியும் கொஞ்ச நாள்ல எனக்கு இது இருந்தா நல்லா இருக்கும்னு தோண ஆரம்பிக்கும். ஆனா, நமக்கு அது முன்னாடியே தேவையா இருந்ததா? இல்ல. நம்ம அத தொடர்ந்து பார்த்ததால அது ஃபெமிலியர் ஆயிருச்சு. ஃபெமிலியரான விஷயம் நமக்கு நல்லதாவும், தேவையானதாவும் தோண ஆரம்பிக்கலாம். அதனால சோஷியல் மீடியால ஒரு பொருள பார்த்ததும், உடனே ஷாப்பிங் ஆப்புக்கு போகாம, ஒரு கேள்வி கேளுங்க. நான் இத முன்னாடியே வாங்கணும்னு நெனச்சேனான்னு. இல்லன்னா, அத வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமலே இருக்கலாம். நம்பர் 4, நம்ம ஃப்யூச்சர் செல்ஃப்‌க்காக ஷாப்பிங் பண்றோம். சில நேரம் நம்ம இப்போதே நமக்காக ஷாப்பிங் பண்றதில்ல. ஃப்யூச்சர்ல நம்ம எப்படி இருப்போம்னு நெனைக்கிறோமோ, அந்த நபருக்காக ஷாப்பிங் பண்றோம். ஒரு அழகான ட்ரெஸ்ஸ பார்க்குறோம். இப்போ அத போடுற அக்கேஷன் இல்ல. ஆனா, அடுத்த ஃபங்ஷனுக்கு இத போடலான்னு வாங்கிடுறோம். ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட்ட பார்த்த உடனே, ஜிம்முக்கு போலாமோன்னு தோணும். உடனே ஜிம் ட்ரெஸ்ஸு, வாட்டர் பாட்டிலு, பேகு, மேட்டு எல்லாத்தையும் வாங்கிடுறோம். இனிமே நெறைய தண்ணி குடிப்போம்னு யோசிச்சு, ஒரு பெரிய வாட்டர் பாட்டில். இனிமே ரெகுலரா பெயிண்டிங் பண்ணுவோம்னு யோசிச்சு ஒரு பெயிண்டிங் செட்டு. இந்த பர்ச்சேஸஸ் எல்லாமே நம்ம ஃபியூச்சர் வெர்ஷன இமேஜின் பண்ணி தான் வாங்குறோம். ஆனா, அந்த ஃபியூச்சர் வெர்ஷன் வராமலேயே போகலாம். அந்த பொருட்கள் கப்போர்ட்லயே இருக்கலாம். அடுத்த முறை ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவேன்னு நெனச்ச ஒரு பொருள் வாங்கணும்னு தோணுச்சுன்னா, நான் இத இப்பவே யூஸ் பண்ண ஆரம்பிப்பேனான்னு யோசிங்க. இல்லன்னா, ஃபியூச்சருக்காக வாங்குறத கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம். நம்பர் 5, சில நேரம் நம்ம ஒரு பொருள வாங்கல. ஒரு ஃபீலிங்ஸ வாங்குறோம். நம்மள்ல நெறையா பேரு போர் அடிச்சா ஷாப்பிங் போணும். ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா ஷாப்பிங் போணும். ரொம்ப சோகமா இருந்தா ஷாப்பிங் போணும். இப்படி எல்லா காரணத்துக்கும் ஷாப்பிங்க தான் ஒரு சொல்யூஷனா தேடுறாங்க. அப்படிப்பட்ட மனநிலையில நம்ம ஷாப்பிங் போறப்ப ஒரு ட்ரெஸ் பிடிக்கும், ஹேண்ட்பேக் பிடிக்கும், காஸ்மெட்டிக்ஸ் ஏதோ ஒண்ணு. அத உடனே வாங்கிர்றோம். அந்த எக்ஸைட்மென்ட் கொஞ்ச நேரம் தான் நம்ம மூட மாத்தும். ஆனா அந்த ஹாப்பினஸ் பெர்மனன்ட் இல்ல. சில நாள்ல அந்த பொருளும் மத்த பொருட்கள் மாரியே சாதாரணமாயிரும். சில நேரம் நமக்கு பொருள் தேவையில்ல.
அந்த நேரத்துல ஒரு சின்ன ஹாப்பினஸ் தேவைப்பட்டிருக்கும். அடுத்த முறை மனசு சரியில்லாத நேரத்துல ஷாப்பிங் பண்ணணும்னு தோணும்போது, முதல்ல வேற ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க. பால்கனியில உட்காந்து டீ குடிங்க, ஒரு வாக் போங்க, மியூசிக் கேளுங்க, ஃப்ரெண்ட் கிட்ட கால் பண்ணி பேசுங்க, பெயிண்டிங் பண்ணுங்க. அதுக்கப்புறமும் அந்த பொருள் தேவையா இருந்தா வாங்கிக்கலாம். சில நேரங்கள்ல ஷாப்பிங் பண்ணணுன்ற எண்ணமே வராம கூட போலாம். நம்பர் 6 ஐ வாண்ட் இட்ன்றத ஐ நீட் இட்ன்னு கன்ஃப்யூஸ் பண்றோம். ஒரு ஹேண்ட்பேக் பிடிச்சிருக்கு, அழகா இருக்கு. அதனால அது எனக்கு வேணும்னு தோணும். ஆனா வாண்ட் வேற, நீட் வேற. நம்மகிட்ட ஏற்கனவே 4 ஹேண்ட்பேக் இருக்கலாம். அப்போ அந்த 5வது பேக்கும் பிடிச்சிருக்கலாம். ஆனா அது தேவையானதா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால ஷாப்பிங் பண்றதுக்கு முன்னாடி இந்த 3 கேள்விய கேளுங்க. என்கிட்ட இதே மாதிரி ஏற்கனவே இருக்கா? இத நான் எவ்வளவு அடிக்கடி யூஸ் பண்ணுவேன்? இது இல்லாம என்னால மேனேஜ் பண்ண முடியுமான்னு? இந்த 3 கேள்வியோட ஆன்சர்ஸ்லயே நீங்க வாங்கலாமா? வேண்டாமான்னு உங்களுக்கே புரியும். நம்ம தேவையில்லாத பொருட்கள வாங்குறதுக்கு ஒரே ஒரு காரணம் இல்ல. டிஸ்கவுண்ட், பை ஒன் கெட் ஒன், அர்ஜென்சி, சோஷியல் மீடியா, ஃபியூச்சர் செல்ஃப், ஸ்ட்ரெஸ்ஸு, வாண்ட் வெர்சஸ் நீட் இப்படி நெறைய விஷயங்கள் நம்ம ஷாப்பிங் டெசிஷன்ஸ பாதிக்குது. அத புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஷாப்பிங் ஹேபிட்ஸ கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியும். அடுத்த முறை ஒரு பொருள் பிடிச்சதும் உடனே பை நவுன்னு கிளிக் பண்ணாதீங்க. ஒரு பாஸ், ஒரு கேள்வி. எனக்கு இது உண்மையிலேயே தேவையான்னு. நான் இத வாங்காம இருந்தா எத இழக்க போறேன்னு யோசிங்க. பல நேரம் ஆன்சர் ஒண்ணுமே இல்லன்னு தோணும். அப்டின்னா அந்த பர்ச்சேஸ விட்டுறலாம். நமக்கு புடிச்ச எல்லா பொருட்களையும் வாங்காம இருக்கணும்னு அவசியம் இல்ல. நம்மள சந்தோஷப்படுத்துற சில விஷயங்களுக்காக செலவு பண்ணலாம். ஆனா, நம்ம பணத்த நம்ம சூஸ் பண்ணி செலவு பண்ணணும். மத்தவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த பணத்த செலவு பண்ணக்கூடாது. நம்மளோட கோல் ஷாப்பிங்க நிறுத்துறது கிடையாது. அட புடிச்சிருக்கேன்னு வாங்குறத நிறுத்துறது மட்டும் தான். அதுதான் இன்டென்ஷனல் ஷாப்பிங். அதுதான் கான்ஷியஸ் ஸ்பெண்டிங். அதுவே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பணத்தையும், நம்ம வாழ்க்கையையும் லைட்டரா மாத்தும். இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள்ல உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது எது? டிஸ்கவுண்டா? சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸா? ஃபியூச்சர் செல்ஃப்‌க்காக ஷாப்பிங் பண்றதா? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேக் கேர். பாய்.